Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தெற்கு ரயில்வேயில் சென்னை உட்பட 6 கோட்டங்களில் 727 ரயில்வே ஸ்டேஷன்கள் உள்ளன. இதில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட முக்கிய ரயில்வே ஸ்டேஷன்களில் பயணியரின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தெற்கு ரயில்வேயில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் 32.15 கோடி பேர் பயணித்துள்ளனர். இது முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் 6.58% ஆகும். 3273 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 4.71% அதிகம். நாடு முழுவதும் ரயில்வேயில் பயணியர் பிரிவில் அதிக வருவாய் ஈட்டிய பட்டியலில் தெற்கு ரயில்வே முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வேயின் தலைமை வணிக மேலாளர் செந்தில்குமார் கூறுகையில், பயணியருக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் ஸ்டேஷன்கள் மேம்பாடு, கூடுதல் பாதைகள், ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, முன்பதிவில்லாத பெட்டிகள் அதிகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இதன் விளைவாக பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவாய் உயர்ந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் அத்திப்பட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை 3-4வது புதிய பாதைகள் 365.42 கோடி ரூபாயில் அமைக்கப்பட உள்ளன. பெரம்பூர், அம்பத்தூர் இடையே 5-6வது கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்க உள்ளோம். முதற்கட்டமாக 177 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 4வது புதிய ரயில் பாதை 714 கோடியில் அமைக்கப்பட உள்ளது. சேலம், திண்டுக்கல் இடையே 165 கிலோமீட்டர் தூரம் இரட்டை பாதை பணிகளும் 2144 கோடி ரூபாயில் அமைக்கப்பட உள்ளன. அடுத்த 3 ஆண்டுகளில் 1255 கோடி ரூபாயில் புதிய மற்றும் இரட்டை பாதை பணிகள் முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். 650 மின்சார ரயில்கள் உட்பட தினமும் 1400க்கும் மேற்பட்ட ரயில்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. இப்பாதை பணிகள் முடியும் நிலையில் 2030இல் கூடுதலாக 50% ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார்.